Hello guys, welcome to Badass. ஒரு சீரிஸோட நேம் வந்து டுகோனியா சீசன் 1 எபிசோட் 6 தான் நம்ம பார்க்க போறோம். அதனால நம்ம சேனலுக்கு புதுசா நான் உங்களால முடிய சப்போர்ட் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது ஒரு இருக்க பெரிய ஆல்வேஸ் உங்க அப்ப நான் போற அடுத்த வீடியோ நம்ம உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணுவோம். கண்டிப்பா வழக்கம் போன எபிசோட் பிரமாதமா இருக்கும். ஒரு வீடியோ எஸ்கேப் பண்ணுவோம். பொறுமையா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட்ல கூட பிடிச்ச மட்டும் நான் பார்த்தீங்க. பொண்ணு வெளியே வேற லோலா இருக்குங்க. நான் கொஞ்சம் விடுத்து பாக்குறேன். கண்டிப்பா சண்டை எல்லாமே தராம போப்போம். கொஞ்சம் இருக்கு. இப்ப நான் பொறுமையா போறேன். இதுக்கு முன்னாடி கிட்ட ஒரு 5 எபிசோட் போட்டு அந்த வீடியோல பார்க்காதீங்க. ரெண்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க அந்த பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்துருக்காம அந்த கதையை போய் சரி வாங்க கதை போறோம். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு வில்லேஜ் சென்டர் ஒரு கூட்டமும் குரூப்பா வந்து இப்போ மங்கி இருக்க ஏரியாக்கு வந்துறாங்க. கேப்பா இந்த இடத்துல நிறைய மங்கிஸோட நடமாட்டம் போலியே. ஆமாமா இங்க தான் பக்கத்துலயே நம்மளுடைய வில்லேஜ் இருக்குது. அப்புறம் பார்த்தா பீசனுடைய பையனா இருக்கிற ஹோல் லாபம் இருக்கான். அப்ப அந்த வயசான மரம் எல்லாரும் ஒழுக்க எங்க போங்க அது ஒரு ஒழுக்கம் அவன் முன்னாடி இருக்கிற பத்துல பக்க அந்த இடத்துல பார்த்தா என்னப்பா இது மங்கி சிக்னல் ஃபயர்ஸ் ரெடி பண்ணிச்சு போல. அதுல ஒரு மொத்தம் அந்த இடத்துல மங்கிஸ் எல்லாமே நிறைய இருக்கு. அட்டேங்கப்பா இந்த காட்டி ஒட்டு மொத்தமா தங்களுடைய பிளேஸ் அதை வளர்த்துட்டு இருக்குங்க. அங்க பார்த்தா அட்டகாசமா கத்தி நோன்னு அடுத்த கட்டு பேட்டிலுக்காக ரெடி ஆயிட்டுங்க நிறைய இருக்குங்க. கண்டிப்பா நம்ம இந்த சமயத்துல எது சொன்னா நம்மளால ஜெயிக்க முடியாது. நமக்கு இன்னமும் அதிகப்படியான சோல்ஜர்ஸ் தேவை. ஆனால் அது ஹோல்வோம் அவனுக்கு எதிர்க்கிறதுக்கு தயாராக்கான். நான் ஹோல்வோம் சொல்றதுக்கு இல்லைங்க உங்களால சமாளிக்க முடியாது. நாங்க எல்லாருமே சண்டையில தோற்றுருவோம். கண்டிப்பா நீங்க மட்டும் தான் கடைசியா நினைப்பீங்க. நீங்களும் அப்புறமா தோத்துருங்க. அப்புறம் நீங்க மட்டும் உயிரோட போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் 200 பரவாயில்ல உங்களுக்கு திரும்ப பெரிய பாடியோட வந்து அட்டாக் பண்ணுவோம். ஃப்ரீ பாடி அந்த எக்ஸ்பர்ட் சொன்னது ஞாபகம் இல்லையா? வர வயல நிறைய டெமி அம்மட்ஸ் பார்த்தாதுக்கு இந்த மாதிரி மார்க்கிஸ் வந்து அட்டாக் பண்ணதுன்றது லாக் வில்லேஜ் நோக்கி சீக்கிரம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுது? சரி சொல்றது புரியுது எல்லாமே. பட் இந்த சூழ்நிலை நம்ம புத்திசாலித்தமா யோசிக்கணும். இந்த கூட்டத்தை விட்டு மொத்தம் அழிக்கணும். நம்ம பின்னாடி போயிட்டு பெரிய பிளான் நம்மளுடைய கிராமத்தை போடுவோம். அதுக்கப்புறம் இது கேட்டுட்டு அவனுக்கு அந்த திண்டு கனவை எல்லாருமே நிம்மதி அந்த திண்டு போயிட்டு இப்போ வில்லேஜ்ல பேட்டில் தயாரா இருக்காங்க. குரூப்ல சேர்ந்து ஒரு சில பேரும் இந்த மங்கீஸும் ஆர்ஷோ ரொம்ப டேஞ்சரஸ் ஆகுதுங்க. வர வர வா சீக்கிரம் போயிட்டு பேட்டில் தேவையான எல்லா விஷயத்தையும் கிராமத்தில் ரெடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் இப்ப ஹீரோவும் கிளம்பி எஸ்கார்ட் பண்றதுக்கு நாலாவது பக்கத்து வந்துருப்பாங்க அவருடைய குரூப்ல. அந்த குரூப்ல வந்து இப்ப ஹீரோ இல்ல அவன் வந்து அது கிளம்பிட்ட வேலையை நோக்கி இன்னொரு பக்கம் அவருடைய நண்பர்களும் ஃபீல் பண்றாங்க. காய உண்மையில நல்லா தானே இருப்போம். திரும்ப வருவான் இல்லையா? அந்த ஆர்ட்ஸ் வேற அந்த தெரிஞ்சா இருக்குது. கண்டிப்பா நல்லா தான் நம்புறேன். உனக்கு பார்த்துட்டு இருப்போம். மாஸ்க் விட்டு ஒடுக்கணும். கண்டிப்பா காய் திரும்ப வருவான் நினைக்கிறீங்க. கண்டிப்பா வருவான் எனக்கு அம்மா நம்பிக்கை இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம லேடி ஜோசிவும் நாளை விட்டு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா இவ்வளவு நேரம் ஆகி இன்னும் நம்மளுடைய காய் வளர்த்து அவனமா போயிட்டு அந்த செக் பண்ணி பார்த்துட்டு நான் போயிட்டு ஒரு நேரம் ஆகுது. இல்ல வேணாம் நீங்க இந்த ஒரு முக்கியமான ஆளு ப்ளீஸ் நம்புவோம். நாளாவா இந்த வார்த்தையை சொல்லிட்டு அவனு சக்க பாக்குறான். நீங்க பாருங்க கண்டிப்பா காய் திரும்ப வருவான்றது ஒரு நம்பிக்கையோட நம்ம இந்த இடத்துல அவனுக்கு வெயிட் பண்ணுவோம். நம்பிக்கை தான் எல்லாமே. எனக்கு தெரிஞ்சு அவன் நல்லா இருப்பான்னு நினைக்கிறேன். சரி என்னால நீங்க எங்க போறீங்க? என்னுடைய கடமையை பார்க்க போறேன். அதாவது அவனுக்காக நான் போயிட்டு ப்ரே பண்ண போறேன். எப்படி திரும்ப வரது. அதுக்கப்புறம் அவர் அந்த ஒரு உயரமான இடத்துக்கு போயிட்டு ப்ரே பண்றாரு. டைமான காய் அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு கண்ட விஷயத்தை நான் கண்டுபிடிக்கணும். அதுக்காக என்னுடைய பவர் என்ன பயன்படுத்தி அவன் என்ன பண்றான்றதை நானே பாக்குறேன். அப்படின்னு பார்த்தா திடீர்னு தன்னுடைய கண்ட்ரோலை பயன்படுத்தி ரொம்ப தொலைவில் அனுப்புறாரு. பேனாக்குலர் மாதிரி ஹீரோ உன பக்கம் பார்த்து வேலையை நோக்கி சம வேகம் ஓடிட்டுதான். இதுக்கு வாய்ப்பு இல்ல அந்த யாருக்கும் இதுவும் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ எகிழ்ச்சி வரேன். அதுக்கப்புறம் கீழே பார்த்தா நிறைய காலடி தரங்கள் இருக்கு. கண்டிப்பா ஆக்சுவலி கூட்டமா தான் இருக்கணும். ஆனா அதுவும் இவ்வளவா? சரி ஓகே எப்படி இருந்தாலும் சமாளிக்கிறது தான். அது எத்தனை வந்தாலும் சரி. அதுக்கப்புறம் ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பதில் அந்த யாரும் ஹீரோ அட்டை பண்ண அப்ப பார்த்தா அந்த வில்லேஜ் இந்த குரு என்ன பையனா அந்த பையனை பார்த்துட்டு ஹீரோ டேய் நீங்க என்ன பண்ற அப்புறம் பார்த்தா மாதிரிங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லா பக்கங்களும் இவனை பார்த்துட்டு சந்தோஷத்துல கேட்காங்க. லாய்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க ஆட்டோட்டு நீங்க இடத்துக்கு வருவீங்கிறது தெரியும். அதனாலதான் உங்களுக்கு தெரியும் நாம இந்த கிளம்பிட்டோம் மயிலாடு அப்படின்னு போருக்க வாங்க டேலியை நோக்கி அந்த ஆர்ட்ஸோடைய கூட போயிட்டு இருக்க அதோடைய மூமெண்ட் எங்களுடைய ஆட்கள் என்னமோ நினைச்சுதான் இருக்குங்க. பரவாயில்லையே நான் இல்லாத போது கூட நீங்க இந்த வேலையை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளவு மூமெண்ட் படிக்கீங்க. எங்களுக்கு தேவை எங்களுடைய இடத்தை நாங்க பார்த்துக்கிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல அதை ஆக்கிரமிச்சிச்சுன்னு. பட் இந்த முறையில இந்த இடத்தை விட்டு நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். இந்த வேலையை நாங்க ப்ரொடெக்ட் பண்ணி தருவோம். ஏன்னா அந்த இடத்துல எப்படி புதிய வில்லேஜ் நாங்க கட்ட போறோம். என்ன சொல்றீங்க? சூப்பரா சொல்றேன். அதான் இது எம்எல்ஏ முடிஞ்ச உதவியை நாங்க இடத்துல உங்களுக்கு பண்ண போறோம். உங்களுக்காக என்ன வேலை காட்டி திரும்பி உங்களுக்கு கூட வந்து கண்டிப்பா அந்த ஆக்ஸோடைய மொத்த படியும் நீங்க நினைச்ச வேலை பண்ண முடியும். அது வரவேற்கமாச்சு. நாங்க உங்க கூட சேர்ந்து சமைக்க போறோம். நீங்க என்ன சொல்றீங்க? சரி ஓகே அப்படின்னா மாதிரி அதுக்கப்புறம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு சவுண்ட் கேக்குது. பார்த்தா அந்த ஆக்ஸோடைய பணம் வந்து மனத்தையெல்லாம் வெட்டினே வழி ஏற்படுத்தி போயிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் மொத்த இவங்களும் கட்டியும் வைப்பாங்க நிறைய இருக்குதுன்னு நம்ம என்னதான் மறுதிப்போம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணதான் எந்த பிரச்சனையும் குறித்து வேலை என்னென்ன விட்டா இன்னும் பிரச்சனை பெருசு ஆயிடும். அதனால வழியிலே மடிக்க அடிக்கணும். அப்படி ஹீரோ அவங்க கிட்ட ஐடியா கொடுத்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த ஆக்ஸோடைய தலைவனா இருக்கிற ஒருத்தனும் பார்த்துறான் அந்த இடத்துல யாரும் இருக்க மாதிரின்னு. இன்னொரு பக்கம் வந்து எக்ஸ்பர்ட் தவள வாயணும் சாப்பாடு அப்படின்னு பார்த்தா சாப்பாடு தட்டெல்லாம் கீழே போட்டு நாஸ்தி பண்ணிட்டு இருக்கான். என்ன போயிட்டு நிறைய கொண்டு வாங்க நல்லா தான் இருக்கு அப்படின்னு என்ன பக்கம் பார்த்தா இசில அந்த கீழே வந்து எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டர் சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். என்ன ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்ல ஒரு போரிங்க போகுது. உங்களுடைய லாயல்ட்டி நிரூபிக்கணும் என்ன நிறைய என்டர்டைன்மெண்ட் எவ்வளவு இசில பாக்குறான். ஏ பொண்ணு உன் பேர் என்ன? என் பேர் எல்சா. சரி ஓகே என்னுடைய தப்பு வந்து தியானியா இருக்கு. நீ அதை ரொப்படியா வந்து அதைய பிடிச்சி என்னது நான் பண்ணணுமா பண்ணு. அப்பதான் உன்னுடைய கிராமத்துடைய லாயல்ட்டி எனக்கு நிரூபிக்க முடியா பண்ண மாதிரியானா அப்படின்ற பொம்பளை சொக பிடிச்சி தவளவாய மாதிரியாவே. அந்த டைம்ல பார்த்தா ஒரு லேடியும் சார் கவலைப்படாதீங்க அவளுக்காக நான் அவளுக்கு ஊற்றி கொடுக்குறேன். எங்களுடைய லாடும் உங்களுக்கு நிறைய எல்லா விதமான வசதிகளை செஞ்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபீல் பண்ணாங்க எல்லாத்தையும் நானே பார்க்குறது அவங்க ஊற்றி கொடுக்க இவங்க ஒரு பக்கம் விருப்பம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எலிசாவும் தனியாக கூப்பிட்டு மிஸ் அடலியா ரொம்ப நன்றி எனக்கு அப்ப தந்துடுவேன். ஆனா எதுக்கெல்லாம் ஏன் சொல்ல மாட்டேன் என்ன நல்லா முகத்தை வச்சு கத்திப்ப பார்க்க சகிக்கல உனக்கு. ஏன்னா உனக்குன்னு ஒருத்தன் கிரஷ் இருக்கால அவன் திரும்ப வர வரைக்கும் நீ எந்த ஒரு வழி இந்த மாதிரி செய்ய தேவையில்லை. எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். அதனால இதுக்கப்புறம் நான் உன்னை பாதுகாப்பா பாத்துக்கிறேன். நீ அவன் கண்டிப்பா திரும்ப
வருவா அவனை பத்தி கவலைப்படுது ஓகே அதுக்கப்புறம் வந்து ஓல் கவு திரும்ப எங்க அவனுடைய அப்பா அவரு அப்படின்ற மாதிரி அடலியாவும் சொல்ல அப்ப பின்னாடி வந்து அந்த வயசானோம் அடலி அவங்க கிட்ட அப்பமா கொஞ்சம் பேசுறேன் நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப இன்னொரு பக்கம் ஹீரோவும் இப்ப ஹீரோவும் பார்த்தா அந்த வேலையில தன்னை தொடர்த்தின்னு வர ஒரு ஆளுடைய நெஞ்சிடி ஈட்டி விட்டு குத்துறான் அதுக்கப்புறம் பின்னாடி இன்னொன்னு வர அங்க பார்த்தா நம்ம ஹீரோடைய நண்பன் தானே இருப்பான் ரொம்ப நன்றி நானே பண்ண உதவிக்கு கவலைப்படாதீங்க லிட்டில் காருக்கு நான் உதவி பண்ணாம எங்க போடுவேன் அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய ஆர்ட்ஸ் அந்த செத்து மாறிட்டு இதை பார்த்துட்டு மிச்சாருக்கு எல்லாமே முன்னாடி போய் உங்களை அட்டாக் பண்ணதுக்கு ரொம்ப தயங்கிட்டுங்க ஹீரோவும் இயக்கார்ந்து கொண்டு வந்து வேலையை உங்களை ரீச் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு பார்த்துட்டு மாதிரி அந்த ஆர்ட்ஸோடைய கூட்டிட்டு நடுவில் இருந்து அந்த தலைவன் அப்படி வெளியே வருவான் அதுக்கப்புறம் அவனுடைய டிவன் டெஸ்ட் பயன்படுத்த கார்டின் பேரியர் டிவன் டெஸ்ட் வச்சிருக்கான் கண்டிப்பா வந்து அவன் டிட்டோரஸ்ல ஒருத்தர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு டிட்டோரஸ்னா அதாவது கிட்டத்தட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 6 ஆர்ட்ஸ் படை கொண்டவங்க அதுல ஒவ்வொருத்தரும் வாரியரா இருப்பாங்க அவங்களுக்கு பவர்ஃபுல்லான லேட் ஆஃப் தி கார்டுடைய பவர் கூட இருக்க தேவையான வாய்ப்பு இருக்கு அவங்க தான் ரெட்டோரஸ்னு சொல்லுவாங்க அதுல ஒருத்தன் இந்த வந்திருக்கான் பொதுவாகவே நாஜன் ஆக்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அதுக்கப்புறம் அது ஹீரோவும் சரி நீங்க எல்லாரும் பின்வாங்க நான் பாத்துக்கிறேன் அடே எங்கப்பா இந்த இடத்துல என்னுடைய ஃபுல் பவர் பயன்படுத்தி அட்டாக் பண்ண மட்டும்தான் இவனை கொல்ல முடியும் முக்கியமா அவனை கொல்ல முடியும் இப்பதான் எனக்கு புரியுது இவங்க யாரையும் நான் கொல்ல விட மாட்டேன் இன்னொரு பக்கம் வந்து நம்ம நாடோடைய அந்த கண்களும் இந்த இடத்துல வந்து ஹீரோடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வந்து பார்த்துட்டு இருக்கேன் இன்னும் கிளாஸ் போய் பார்க்கணும் ஒரு வழியை நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் காய் அதுக்கப்புறம் அந்த ஆர்க்கும் பார்த்தா அப்ப நான் என்னுடைய படையை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒருத்தர் நீ தான் இருக்க முன்னாடி கொண்டதா நாம செத்துட்டான் யாரு செத்துட்டான்ற அவன் அடிச்சு நீ குடிச்சா அந்த விஷயத்துல இருந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு கண்டிப்பா நீ தான் அவனுக்கு கொண்டு இருக்க அது மட்டும் இல்லாம இந்த காரோ மக்களுக்கு வேற நமக்கு பெரிய ரிவார்டு கொடுக்கலான்னு இருந்தோமா ஆனா நீ அவங்க கூட்டி வந்ததுனால ரொம்ப நன்றி என்ன சொல்ற அவங்களுக்கு கண்டுபிடி உதவுந்துக்க ரொம்ப நன்றின்னு தான் சொன்னேன் முக்கியமா நான் உங்களுடைய கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி யோசிச்சு பார்க்கலாம் அதாவது ஒரு குறிப்பிட்ட எபிசோட்ல மிகப்பெரிய ஆர்க்கு ஒன்று வந்திருக்கும் அதாவது இதுக்கு முன்னாடி இவன மாதிரி கவசம் போட்டுக்கினேன் அவனுக்கு ஒன்று இருப்பான் போடிக்கும் ஒன்னுல மேலாடி இதுக்கு முன்னாடி கொண்ட ஒரு முக்கியமான ஆர்க்கு இல்ல அதை வச்சுதான் அவன் சொல்றான் அந்த ஆர்ஸோடைய லாஸ்ட் அட்டாக் பண்ணி வந்திருக்கான் என்னோட பக்கம் ஹீரோ அட்டாக் பண்ண ரெடியா இருக்கு அந்த ஆர்க்கு தயாரா இருக்கு ஹீரோக்கு இப்ப பார்த்தா அந்த வேலையோடைய வயசு அவனுக்கு கொண்டு விடாத எனக்கு நல்லா புரியுது நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப சண்டை போடுவான் என்னோட புக் இது எல்லாத்தையுமே நம்ம நாளாவா தன்னுடைய கண்ட்ரோல் பண்ணி பாத்துக்கலாம் ஹீரோ அட்டாக் பண்ணுவா அசால்ட்டா தள்ளி விட்டுட்டு ஏன்பா நீ நான் இடத்தோடைய வேலைக்காடா ஆனா அவனுடைய பவர்ல என்ன இவ்வளவு வீக்கா இருக்கேன் போய் உங்ககிட்ட அவன் தோத்து போனா யோசி அப்படின்னு எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னா சொல்லிட்டு அதுக்கு ஹீரோ பின்னாடி வந்துட்டு அந்த ஈட்டியை பயன்படுத்தி அவன் வயிற்றுல குத்தா பார்ப்பான் ஆனா அந்த தொலையிட முடியாது உடஞ்சிரும் பட் ஆனா திரும்ப ஹீரோ கீழே வந்ததுனால ரொம்ப வீக்கா இருக்கேடா மாதிரி சொல்ல நான் வீக்கடா அப்படின்ற மாதிரி ஹீரோ அதுக்கப்புறம் பார்த்தா அது உடஞ்சு போன ஈட்டியோட மூனியை அப்படி காலால தள்ளி விடுவோம் அதை அப்படி போயிட்டு அதுல வயிற்றுல குத்திக்க முடியும் அவர் செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் அதை எடுத்து போட்டுட்டு பார்த்தா அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆக ஆரம்பிக்க என்ன இது அது கூட ஹீல் அடிச்சு இல்லையோட கழுத்து பிடிச்சி நசுக்கிறேன் அதுக்கப்புறம் எப்படி அவன் ஆல்ரெடி ஹீல் பண்ண முடிச்சிச்சு பவர்ஃபுல்லான கார்டியன் பேரியர் பண்ணோம் இல்ல கார்டியன் பேரியர் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் சாபத்து பட் ஆனா ஹீலிங் ஒரு விஷயம் வந்து அவங்க கிட்ட எக்ஸ்ட்ராவே இருக்கு அதை சீக்கிரமா பண்ண மாட்டான் ஆனா கண்டிப்பா அவன் வரும் மார்டல் தான் இம்மோர்டலான ஆளை கிடையாதவன் அவனுக்கும் சாபம் இருக்கு அப்படின்னு நம்ம பூரிக்க சொல்ல ஏதோ ஒரு கழுத்தை பிடிச்சி அந்த ஆர்க்கம் தூக்கிட்டு நீ தான் டேலியோட தாடா ஆனா இன்டர்க்கு வீக் இருக்க ஒன்னு வீக்னு பேர் இருக்காங்க உங்க அதே இப்போ முடிக்கிறதுக்கான நேரம் அவன் அதுக்கப்புறம் பார்த்தா அதுவும் கழுத்து பிடிச்சி நடிக்கிறது ஹீரோ பார்த்தா தோடைய சித்திர மாதிரி கையில் அவத்தில் தள்ளிடா இன்னொரு பக்கம் அதுவும் சிரிக்கிய இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு பார்த்தா ஃபீல் பண்றா துணை தேய்ச்சிட்டு இருக்கும் போது பார்த்தா ஊசி குச்சிட்டு இருக்கா அது வரைக்குது இதோ ஒரு கெட்ட சம்பவம் நடக்குதான்னு சொல்லிட்டு அவளுக்கு மனதில் தோணாலுமே கண்டிப்பா நம்ப முடியாது யாருக்காக இதை மெசேஜ் தான் தருவேன் இரண்டு அடுத்து பிரமா மெசேஜ் நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுவும் செய்ய உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையுமே பழக போறேன் இந்த வேலையும் உட்பட அது உன்னை முதல்ல கொள்ளணும் ஹீரோ அதுக்கப்புறம் இந்த வேலையில வர ஒவ்வொரு மாப்பிளையும் வச்சு பார்க்கறான் அந்த பொண்ணையும் யோசிச்சு பார்க்கறான் அதுக்கப்புறம் ஹீரோவும் உன்னால எப்பவுமே இதை டேக் ஓவர் பண்ண முடியாதுடா அதுக்கு நான் மட்டும் தான் இந்த தடியா இருப்போம் உனக்கு எப்பவுமே அப்படின்ற மாதிரி ஹீரோ அதோட கையை பிடிச்சி நெருப்பு பயன்படுத்தவும் பாருங்க கை அடிது அப்படி ஆளாட்டு விட்டுரும் என் பக்கம் நானும் டேங்கப்பா நான் நினைச்சு கூட பார்க்கல இதனால அந்த பையன் ஆச்சரியப்படலன்னு என்ன கையை தூக்கி போட்டோம் நம்ம ஹீரோவை இந்த பையனுக்குள்ள இவ்வளவு அதிசயங்களா நம்முடைய ஆள் அந்த ஜெயிச்சுட்டான்னு நினைக்கிறேன் ஆமா அவர்கிட்ட மேஜிக்ன்ற ஒரு பவர் இருக்கு ஃபில்ஸ் எல்லாமே பயன்படுத்திட்டு இருக்காரு வெளில பயன்படுத்தியா எப்படி உங்ககிட்ட இது இருக்கும் எப்படி நான் இருந்தா இப்போ நீ சாம்பலாக போற அதுக்கப்புறம் மத்த ஹீரோ திரும்பி பயர் பவரை பயன்படுத்தி அவனை எடுத்துட்டு இருக்கான் மத்த ஆல்சோ நெருப்புக்கு பத்துல இருந்தாலுமே அவன் தன்னுடைய கவசத்தினால பெரிய பாதிப்பு அவனுக்கு ஏற்படுறதுனால அந்த நெருப்பையும் கொஞ்சம் கொஞ்சமா தாண்டி வந்து ஹீரோ போட்டு தூக்கி அடிச்சுனா ஏன் அதை ஒர்க் ஆகல எங்க பாடுறா என்னுடைய கார்ட் ஸ்பிரிட் எல்லாமே இங்கதான் இருக்கு அதனாலதான் உன்னால என்ன ஜெயிக்க முடியல நட்புக்கு நாடகம் கண்டிப்பா வந்து காய் இயற்கையோட விதியை மாத்தி எழுதினா மட்டும் இதெல்லாம் அவனை ஜெயிக்க முடியும் இல்லைன்னா தோத்து போயிடும் அதோட மத்த திரும்பியும் இறந்து போன கையை ஹீல் பண்ணிக்கிறாவனும் அது ஒரு ஹீரோவா கத்தி விட்டு உன் கதையை நீ நம்ம முடிக்காம எடுத்து விட்டு போக மாட்டோம் நான் செத்த நம்பர் சொல்லிட்டு அட்டாக் பண்ண போவானுங்க உனக்கு எத்தனை எது பயன்படுத்த கரெக்டா இருக்கும் சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு அந்த ஆர்க்கம் வந்து அட்டாக் பண்ண அதே சமயத்துல வந்து எலிசாவை உனக்கு கிராமத்துல இந்த போக்கரை பாக்குறான் ரொம்ப ஆடி போயிட்டு இருக்க காய் கண்டிப்பா நீ நல்லா தான் இருப்பேன் நம்புறேன் சீக்கிரம் வந்து டேட்டில் ஆரம்பிக்க போது நம்மளோட வில்லேஜ் நோக்கி நல்லா மூன்று எல்லாத்தையும் எடுத்துன்னு போகணும் நல்லா புரிஞ்சு வேலை சீக்கிரம் ஆகணும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு அந்த மன்கேஸ் பத்தி பேசிட்டு என்னோட எலிசாவும் என்னது டேட்டில் வரப்போதா அப்படி நான் ஒரு நட்புக்கு ஃபீல் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல பார்த்தா மின்னல் பயங்கரமா வந்துட்டு இருக்க ஹீரோ நட்புக்கு வந்து என்ன பத்தி பயன்படுத்தி அவனுடைய வயிற்றுல கிடைக்கும் பக்கம் பட் இருந்தாலுமே அது உடஞ்சிரும் இன்னொரு பக்கம் ஹீரோ வச்சு இந்த பேக்ல இருந்து கீழே எலிசா கொடுத்து அந்த சாப்பாடுகளும் கீழே வேண்டியது அடைச்சா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொந்த போயிடுவோம் இல்ல அவன் ரொம்ப தோத்துக்காரா வாய்ப்பு இல்ல இப்படி ஒரு தோற்று போல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ நான் அதுக்கு போன கரெக்டா இருக்கும் இல்லை நான் தாய் சேர்த்துருவானா அவனுக்கு அதுக்கப்புறம் புரிஞ்சுதான் இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ண கூட சுட்டி காமன் பார்ப்பான் பட் இருந்தாலுமே அந்த ஆர்க்கும் வேற யாரு ஒன்னு நினைச்சேன் போன் டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்கு நம்ம மத்தவங்க ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஹீரோ பார்க்க இந்த பக்கமா தெளிட்ட கொடுத்து அந்த ரைஸ் பால் பாக்குறான் அந்த டைம்ல தான் ஆனந்தர் வல்லுடைய ஒவ்வொரு விஷயங்களும் அவனுக்கு ஞாபகம் வருது இன்னொரு பக்கம் மைக்ரோ லெவலான அணுக்களும் கூடவே மிச்ச விஷயங்கள் பத்தி யோசிச்சு பார்க்கறான் அதாவது ஆனந்தர் வல்லுடைய நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே அப்ப கண்டிப்பா
பேச்சு வேலை செய்யணும் அதுக்கப்புறம் எல்லாரும் பார்த்து ஷாக் ஆயிட்டு இன்னொரு பக்கம் பார்த்து ஹீரோ வந்து கீழே வந்து ரைஸ் பண்ண ரெண்டு மட்டும் எடுத்து உள்ள வச்சுக்கிறேன் இன்னொரு பக்கம் மிச்சத்தையே வந்து அது ஆர்க்கும் மிதிச்சு நாசம் பண்ண உன்னுடைய முட்டாள் தனதான் திரும்பி சாக போது என்ன விட்டு கொடுத்துறேன் இது வேலையை நான் தான் சொந்தமா கேட்கிறோம் ஃபைட் பண்ணாத இல்ல ஒரு காட்டுடைய வேலை நேரத்தில் மற்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது அதுக்காக இயற்கையோட விதியை கூட இந்த உலகத்தில் மாற்றணும் நினைச்ச மாற்றிதாக்கணும் பாக்குறியா என்னுடைய பவரை அப்படின்ற மாதிரி ஹீரோ தன்னுடைய கையை பின்னாடி நகுத்தி அதாவது இந்த மரத்தை வெட்டுறதுல அந்த மரத்துக்குள்ள இருந்த டவர் செல்லுக்குள்ளே பார்ப்பான் அதாவது சின்ன சின்ன மைக்ரோ லெவல்ல இருக்கிற செல்ஸை வந்து கட் பண்ற லெவலுக்கு போயிடுவோம் அந்த ஒரு டெக்னிக் என்ன பயன்படுத்த ஆரம்பிப்பாயிரும் இன்னொரு பக்கம் ஆஃபுடைய பாடெல்லாம் சேர பண்ணிட்டு இருக்கு சாவுடா வேலையடு அப்படின்னா அதுவும் உணர் பக்கம் அட்டக் பண்ணுவாங்க ஹீரோ சரி அதோட கையை அப்படி துண்டா கட் பண்ணுவோம் இதெல்லாம் பார்த்து உணர் பக்கம் ஷாக்காவே எப்படி இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு பார்த்துட்டு ஹீரோ கெத்த போஸ்ட் கொடுக்குறான் ஆர்க்கோடைய கையை கட் பண்றது பொண்ணல்ல அவர்கிட்ட காருடைய பிளஸிங் இருக்கு மாசோடைய லைட் அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு அவர் இயற்கையவே மிந்திட்டாருன்னு சொல்லலாம் எவ்வளவு தெரியும் நான் டப் பண்ணிருப்பேன் சும்மா ஓட மட்டும் சொல்லிட்டு அந்த ஆத்ம திரும்பி வந்து நம்ம ஹீரோ வாட்டிட்டான்னு வர அந்த காத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு பேர் இவ்வளவு விட்டு அந்த மாதிரி இருக்கு அதோடைய வேகம் அதுக்கப்புறம் ஹீரோ ஒரே ஒரு விட்டு தான் விட்டுவோம் அதுல பார்த்தா அதோடைய ஹார்மர் உடஞ்சி உடம்பே வெட்டி போடுது பாரியா அந்த ஒரு காயத்தினால அதுவும் அப்படி மாட்டி போட்டு கீழே விழ மாதிரி போயிடுது ஹீரோ சோர்ந்து போயிட்டான் அப்படியே என்ன பக்கம் நாடகம் பரவாயில்ல கை நான் நினைச்சேன் உனக்கு உதவி வேணும்ன்றத பட் நான் உனக்கு எப்பவுமே உதவின்ற ஒரு விஷயம் தேவையில்லைன்றது இப்பதான் புரிச்சுக்கினேன் நீ ரொம்பவும் வித்தியாசமான பவசை பயன்படுத்த உடனே நீ ஏன்ஷன் அப்படி இல்ல மாடர்ன் லெஜெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து மாந்துவும் இந்த இடத்துல பார்த்துட்டு மழை வர மாதிரி இருக்கு சரி ஜோசியம் கொஞ்சம் நடந்து போக டாமிட்ல திடீர்னு பார்த்தா காந்தடிக்கு விழுவாங்க அப்புறம் பார்த்தா அவங்களுடைய காலில் பெரிய காயம் ஒன்று இருக்கு இன்னொரு பக்கம் ஹீரோவும் அவன் கொண்டு அந்த ஆட்கூடிய காஸ்டான குடிக்கணும் போக மிச்ச ஆட்கள் எல்லாமே பத்திரத்தை இருந்து காஸ்டான குடிய கூடான்னு சொல்லிட்டு ஹீரோ குடிச்ச அடுத்த நிமிஷமே ஆஃபனுடைய மொத்த பவர் இவனது வந்துடும் பாருங்க வேற நடக்கும் அந்த சீனே யாராலையும் அந்த பவர் தாங்க முடியுது அவ்வளவு அதிர்வலைகளை ஏற்படுத்த வந்துட்டேன் இன்னொரு பக்கம் ஹீரோவும் அந்த காஸ்டான குடிச்சதுனால அப்படியே மயங்கி அந்த இடத்துல வீந்துடும் அந்த சக்தியை தாங்க முடியும் அதோட பார்த்தா அந்த இடத்துல தலையில நிறைய சின்ன சின்ன ரெட் கலர் பார்ட்டிகள்ஸ் எல்லாமே அப்படியே மேலத்தை நோக்கி போகுது இன்னொரு பக்கம் காலோட மக்களும் ஏஞ்சிங்க எல்லாரும் அப்படின்னு கத்திட்டு இருக்க ஹீரோ பார்த்து ஏஞ்சில அதோட இந்த தண்ணி எடுத்து முடிக்காங்க சரிங்க இந்த வீடியோ சொன்னாங்க மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிங்க பிடிச்சங்க வைக்கப்பட்டு நம்ம சாட்டி அப்படியே வேண்டி சப்போர்ட் பண்ணுங்க அதை மக்கள் நம்ம கொடுத்து வேற நாள் விஷயங்க அப்போ தான் போகிற அடுத்த வீடியோ என்ன உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்கும் முடிஞ்சு அடிச்சு பொறுமையாக பார்த்து போய் வீடியோ பிடிச்சவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ண நானும் பார்த்துங்க சரிங்க சாப்பிட்டு இந்த வீடியோ முடிச்சுமா